மாவட்டம் முழுவதும் அதிக கனமழை பெய்துள்ளது. மாவட்டத்தில் சராசரியாக 15 சென்டிமீட்டரும் அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவானது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலையிலிருந்து இரவிலும் கனமழை நீடித்தது. நள்ளிரவில் அதிக கனமழை வெளுத்து வாங்கியது. நேற்று காலை 8:30 மணியளவிலிருந்து அதிகாலை 4:30 மணி வரை 18 மணி நேரத்தில் மாவட்டத்தில் சராசரியாக 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மணல்மேட்டில் 16 சென்டிமீட்டர் மழையும், செம்பனார்கோவிலில் 18 சென்டிமீட்டர் மழையும், சீர்காழியில் 10 சென்டிமீட்டர் மழையும், கொள்ளிடத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறையில் நள்ளிரவு 12:30 மணியிலிருந்து அதிகாலை 2:30 மணி வரை, அதாவது 2 மணி நேரத்தில் மட்டும் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்த அதிக கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. 2 மணிக்கு பிறகு மழை ஓய்ந்ததால் பிரதான சாலைகளில் தேங்கியிருந்த மழைநீர் பெரும்பாலான இடங்களில் வடிந்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை பொதுமக்கள் வெளியேற்றி வருகின்றனர். மயிலாடுதுறை தீயணைப்பு நிலைய வளாகத்தை மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்துள்ளதால் தீயணைப்பு நிலைய வீரர்கள் அவதியடைந்துள்ளனர். 3வது நாளாக தொடரும் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது.